ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்ட்டான போண்டா ஒன்று பார்க்கலாம். இன்றைக்கி நான் காராமணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் உரித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் துருவன கேரட் எடுத்து வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்குவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு காராமணியை ஆட் பண்ணிக்கோங்க. காராமணி இந்த மசாலாலாம் அதில் காராமணியில் ஆட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது அந்த மசாலாலாம் ஆட் ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கிட்டு அப்புறம் கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து நான் பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பஜ்ஜி மாவில் போட்டு இந்த மசாலா ஆட் பண்ணதை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி நான் எண்ணெய் சூடானோடனே சின்ன சின்ன போண்டாவை போட்டு நான் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு போண்டாவை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த போண்டா எல்லோரும் ஜென்ரலாக பட்டாணி ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பட்டாணி ஆட் பண்ணாமல் காராமணி ஆட் பண்ணியிருக்கேன். இது பிளாக் காஃபியோட போண்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.